நம் மீது அன்பும் அக்கறையும் வைத்து நம்மை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 35:17. ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். துதிக்க சங்கீதம் 49:15. தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலை வழியாய் கடந்து வருகிறோம். சிலருடைய வாழ்வில் கொந்தளிப்பும் குழப்பமும் மிகுதியாகி என்னுடைய குடும்பத்தின் நிலை அடுத்து என்ன ஆகுமோ என்று கலக்கத்தோடு காணப்படலாம். சிலர் தன்னுடைய நீண்ட நாளான ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராததனால் கர்த்தர் என்னுடைய வாழ்வில் இன்னும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லையே என்று சோர்ந்து காணப்படலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு கஷ்டமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயமும் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க பெரிய பிரச்சனையோ போராட்டமோ ஒன்றும் இல்லை. ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாம். மேலும் நீங்கள் ஒருவர் மாத்திரம் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவராய் இருந்தால் மற்றவர்களினால் வரும் போராட்டத்தினாலும் பிரச்சனையினாலும் நீங்கள் விசுவாசத்திலிருந்து பின்வாங்காமலும் அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் சாத்தான் அவருடைய ஆத்துமாவை வேட்டையாடாதபடிக்கு அவர்களை தப்புவிக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அடக்கின தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உறுதியோடு விசுவாசித்து இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாதாளத்தின் வல்லமைக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினருடைய ஆத்துமாவையும் நமக்குரிய எல்லாவற்றையும் காத்து தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவரும் சர்வ ஞானியுமாய் இருக்கின்றபடியால் நாம் இன்று அவரை மனதார துதித்து உயர்த்துவோம்.